எனக்கு ஹெல்மெட்டில் வேறு ஒன்றுமே உள்ள தெரியல, பயங்கரமாக ஃபாக் ஆகுது. Man, that's so pathetic. We'll leave the place. ஒரு நிமிஷம் என்னடான்ற மாதிரி ஆகிடுச்சு, கொஞ்சம் விட்டு அவன் இடிச்சிருப்பான். Hey, hello everybody, this is your homeboy Srinath here. நான் வந்து டே 2 போன வாரம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வந்து இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரூமில் எல்லாத்தையுமே பேக் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிகிட்ருக்க டைமில் பார்த்தா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் சும்மா இருந்துச்சு. ஸோ நாங்கள் கிளம்பணுன்ற டைமில் வந்துட்டு மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் என் காதுலேயும் நான் வந்து இப்போதைக்கு காட்டன் பால்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஹெல்மெட்டில் நாய்ஸ் அதிகமாக உள்ளே வருது. ஸோ அது அப்படியே கேட்டுகிட்டே இருந்தோன்னா நமக்கு இயர் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இல்லை, வரும் கண்டிப்பாக. ஸோ டு அவாய்ட் தட் இயர் ப்ளக்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட் மினிட் டென்ஷனில் நான் விட்டேன். பட் இப்போதைக்கு காட்டன் பால்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இட் வில் ஒர்க். So yes, this is the place we stayed for the night, and this goes by the name Clifton Resorts in the real, but in the online it's listed as Rainbow Villa. Yes, Rainbow Villa. And please do not come here, it's a crap. Polama, there is a speed 400 there. ஸோ அந்த ரெசார்ட்டுக்கு யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லோரும் லைனாக சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. லைக் ஒரு சில கிளிம்ஸ் சொல்கிறேன். லைக் ஒருத்தவங்க வந்து 2 days 10,000க்குன்னு சொல்லி புக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து காஃபி இருக்கான்னு காஃபி சக்கரை சுகர் இருக்கா காஃபிக்குன்னு கேட்குறப்ப அதெல்லாம் இல்லை, டீ கடைக்கு போய் குடிச்சிக்கோங்க. தட் கை வாஸ் லிட்ரலி ஆஸ்கிங், டீ கடைக்கு போய் குடிக்கிறதுக்கு நான் ஏன்டா 10,000 உனக்கு கொடுக்கணுன்னுட்டு. That's a valid point too. And complimentary breakfast illa, like it's totally a mess there. A few moments later. So டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். நம்ம இருந்த இடத்த கிராஸ் பண்ணி இப்போது கீழே இறங்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். செம மழை அடித்து ஊற்றுது. எனக்கு கோப்ரோ தான் ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருக்குது, ஒன்றும் ஆகிடக்கூடாது. எனக்கு ஹெல்மெட்டில் வேறு ஒன்றுமே உள்ள தெரியல, பயங்கரமாக ஃபாக் ஆகுது. எனக்கு வைசருக்குள்ளே லைட்டெல்லாம் ஆனமோர்ஃபிக் லென்ஸ் போட்ட மாதிரி லென்ஸ் ஃப்ளேர் அடிக்குது. ஷிட் மேன், எல்லோரும் மேலே தண்ணி அடிக்கிறாங்க. ஷூக்குள்ளேயும் தண்ணி போயிடுச்சு, ரைடிங் ஜாக்கெட்டுக்குள்ளேயும் ஃபுல்லாக தண்ணி. ஐயோ, do you notice any major change now? That is big. Handcuffs along kaltidom. That is because we had our first minor fall in the off track la, I mean off road la. We just had a minor fall. But it's okay. யாரோ பெருசாக நடக்கிறதுக்கு ஏதோ இது நடந்துருச்சு. Let's just hope we reach home safe. Man, that's so pathetic. Wait, I'll just call my friends. We will leave the place. It's getting too late now.
Damn, that's so pathetic, man. மதியானம் 1:30 மணிக்கு ஆயிருந்திருக்கு போல. Like, I don't know how they literally went inside that, dude. Oh my god, அவங்க மைண்ட் செட் நினச்சி பாருங்களேன் அந்த டைமில். Like, I don't know what happened to them, but I hope nothing serious happened to them, man. Holy shit, this is literally giving me chills. முன்னாடி போகிற ஃபேமிலிக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ என் ஃப்ரெண்டு தான் டோ பண்ணி விட்டுருக்கான். இப்போது ஐயோ திரும்பி பாவம் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு போல். அண்ட் எஸ், மை ஃப்ரெண்ட் வென்ட் தேர் ஃபார் அ சேவ். ஸோ தாம்பரம்க்கு இன்னும் கரெக்டாக 300 கிலோமீட்டர்ஸ் இருக்கான். அண்ட் ஹைவே ஏற போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இங்கே பெட்ரோல் போட்டுடலான்ற ஒரு ஐடியா. எதுக்கும் பேசிப்போம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஸோ ஐ கெஸ் திஸ் பிளேஸ் இஸ் பீயிங் கால்ட் அஸ் அயோக்கியப்பட்டினம். டே அயோக்கியப்பட்டினமா அயோக்கியப்பட்டினம். ஓ ஓகே, வியர்ட் நேம், பட் வாட்எவர். ஸோ கிளம்பியாச்சு இங்கேருந்து. சரி விழுந்து கொஞ்சம் ஒரே பேட் வைப்ஸாக இருக்கிறதுனால ஒரு சின்ன காஃபியாவது குடிக்கலாம், காஃபி குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். இங்கெல்லாம் ரொம்ப வைல்டாக ஓட்டுறாங்க. லிட்ரலாக வந்து நாங்கள் வர்றப்போ அந்த சைடில் ஏற்காடு போகிறப்போ நாங்கள் ஃபாஸ்ட் லேனில் இருக்கோம். பிகாஸ் நாங்கள் 130 க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த எண்டில் இருந்த ஒருத்தன் அவன் பாட்டுக்கு இண்டிகேட்டர் போட்டு பின்னாடிலாம் பார்க்கல, அவன் பாட்டுக்கு இப்படி வரான். நான் 130 பிரேக் அடித்து ஓகேவா, பிரேக் அடிக்கும் போது பேனிக்கில் ஆக்சலரேட்டரும் நல்லா சேர்ந்து முறுக்கிட்டேன். பிரேக்கும் அடிக்கிறேன், ஆக்சலேட்டரும் சேர்ந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதில் உடனே அவன் செதறிட்டான், பயந்துட்டான் அவன். இங்கே தான் கொஞ்சம் நிப்பாட்டி காஃபிலாம் குடித்தோம். பட் கெஸ் வாட், ஐம் நாட் ஃபீலிங் ஓகே அட் ஆல். லைக் நான் ஜஸ்ட் பைக்கை ட்ராப் தான் பண்ணேன் கீழே, பட் ஸ்டில் ஐம் நாட் டூயிங் குட். பிகாஸ் அந்த கார் ஒன்று வந்து அங்கே கீழே இறங்குச்சுன்னு சொன்னேன்ல. A newborn baby was literally died in that place, it seems. அது ஏதோ ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது எனக்கு என்னமோ. இதோ பாருங்கள், லிட்ரலாக இந்த மாதிரி ஆசோல், லைக் ஏதோ ரோடே டோட்டலாக வாங்கி போட்ட ஆசோல் வந்து எதை பற்றி யோசிக்காமல் அவன் பாட்டுக்கு போகிறான். ஜஸ்ட் ஓவர் திங்கிங் அபவுட் எவ்ரி திங் ரைட் நவ். ஸோ நம்ம பைக் வந்து 3027 kilometers கிராஸ் ஆகிருக்கு போல். ஐ எம் ரியலி சேட் தட் ஐ குடன்ட் capture that milestone, man. The bro who is going right there, helmet podla, and he just wants to mess with me. I don't want to mess with anybody. Let them win. We were completely exhausted, both physically and mentally. Thousands of thoughts nudging us, and one of the primary thought is, will we reach home safely? ஸோ 126.7 kilometers வந்து கிளாக் பண்ணியிருக்கோம். அண்ட் திருச்சி ஹைவே பிடிச்சாச்சு. இப்போது சேலம் ஹைவேல திருச்சி ஹைவேல ஜாயின் பண்ணியாச்சு. நவ் வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் சென்னை. இன்னும் ஒரு 150-160 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு இடம் தேடணும். போடா மொத்தம் லைக் இடம் இல்லைன்னு தெரியும். லைக் அவ்வளோ பாஸ் லைட் அடித்தா எனக்கு வெரி மயிராகுது. A little longer than a few minutes later. We chose Nikka Biryani as our dinner spot. ஸோ இப்போ எப்படா இருக்க? இப்போ எப்படி இருக்கா? ஓகே, இப்போ ஓகேவா? ஸோ லிட்ரலாக ரெண்டு பேருக்கும் ரொம்ப லைக் ஒரு மூட் ஆஃபில் வந்து இப்போது ஓரளவுக்கு வி ஆர் டூயிங் குட்.
நாங்கள் இந்த அந்த ஒரு பேட் வைப்லேருந்து ஓவர் கம் ஆகி வந்தாலும் எங்களை வந்து விடமாட்டுறானுங்க. லிட்டரலாக ஒரு பலேரோ வந்துட்டு என் ஹேண்டில் பார்க்கு இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு போனான். லைக் ஒரு நிமிஷம் என்னடான்ற மாதிரி ஆகிடுச்சு. கொஞ்சம் விட்டு அவன் இடிச்சிருப்பான். ஃபைனலி செங்கல்பேட் டோல்கேட் வந்துட்டோம். ஆனால் எனக்கு ரொம்ப கூட்டம் இருக்க மாதிரி தெரியலை. பார்ப்போமா? எஸ், ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, மேனேஜபிள் தான். மேனேஜபிளாக இல்லை, கூட்டமே இல்லை. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் வீட்டுக்கு இதே மாதிரி டிராஃபிக் இருந்தால் கூட வீட்டுக்கு ஒரு 30 minutes போயிடலாம். ஓ, த லெஜெண்டரி Potheri is here and SRM University, my college. Oh, look at that legendary building, huh? The trees are hiding, but still, you should be able to see it. எந்த அளவுக்கு விசிபிளாக இருக்குன்னு தெரில. நான் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு வந்துட்டுருக்கேன். ஃபுட்டேஜ் ஒர்க் யூஸ் பண்ணுற அளவுக்கு அது இருக்குமான்னு தெரியலை. பார்ப்போம். அப்பா, வீடியோவை எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்துட்டோம். லிட்டரலாக பெருங்குளத்தூரில் இருக்கோம் இப்போது. இன்னும் ஒரு 2 kilometers 3 kilometers தான் என் வீடு. ஓ மேன், இட்ஸ் பீன் ஒன் ஹெக்டிக் ரைட். ஹெக்டிக்குன்னு முடியாது, என்ஜாய் பண்ணேன். பட் நிறைய பேட் வைப்ஸோடு போகும்போது ஃபுல்லாக குட் வைப்ஸ் தான், வரும்போது ஃபுல்லாக பேட் வைப்ஸ் தான். உளுந்தூர்பேட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஐ ஃபீல் பெட். ஆனாலும் ஒரு சில சம்பவங்கள் ஆச்சு. லைக் லாரிக்காரன் வந்து அவன் பாட்டுக்கு குறுக்கால வந்தான், ஒரு பலேரோ தட்டியிருப்பான். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் ஆச்சு. பட் ஸ்டில் வந்துட்டோம் ஃபைனலாக. மேன், it's been an awesome ride, man. Appa, home sweet home. Appa, 306.2 kilometers ஒரு tank fill and ஓடோவில் மொத்தமாக 3283 kilometers ஓடி இருக்குது. இட்ஸ் இஸ் ரியலி ஆசம் மேன். அப்பா.